தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி மோசடி வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க குற்றப்பிரிவு சார்பில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் சைபர் குற்றங்களில் தொடர்புடைய 14 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். வெளி மாநிலங்களில் பதுங்கியிருந்த 14 சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கண்ணதாசன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கண்ணதாசன், சைபர் மோசடி எப்படி நடக்கிறது? புதிய தகவல்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் ராஜேஷ். அதாவது வெளிமாநிலங்களில் பதுங்கியிருந்த சைபர் மோசடி குற்றவாளிகள் 14 பேர் சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மத்திய குற்றப்பிரிவின் பல்வேறு சைபர் கிரைம் மோசடி தொடர்பான புகார்கள் பதிவாகி இருக்கின்றன. எனவே இந்த மோசடி வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளிகளை பிடிக்க மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு சென்ற 6 தனிப்படை போலீசார் அங்கு தங்கியிருந்த 14 சைபர் குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். இது போன்ற நிதி மோசடி குற்றங்கள் எப்படி நடக்கிறது, இது எங்கிருந்து நடக்கிறது, இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது என்ற பின்னணி குறித்து சைபர் கிரைம் போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்தால் பல அதிர்ச்சிகர தகவல்களை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங், டிஜிட்டல் அரெஸ்ட், வங்கியில் இருந்து பேசுவதாக சொல்லி ஓடிபி கேட்பது, வாட்ஸ்அப்பில் கவர்ச்சிகர ஆஃபர் லிங்க் அனுப்பி அதை தொட வைத்து மோசடி செய்வது, நம் உறவினரை ஆபத்தில் உள்ளது போல பேசி பணத்தை கறப்பது என பல வகைகளில் மோசடி செய்வது நடக்கிறது. அதாவது நமக்கும் போலீஸுக்கும் மட்டும்தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் மோசடி, கேமிங் மற்றும் வங்கி மோசடி எல்லாம் தனித்தனி என்று பார்க்கப்படுகிறது. மக்களை ஏமாற்றும் சைபர் கும்பல் இதை அனைத்தையும் ஒரே இடத்திலிருந்து தான் செய்கிறது என சொல்கிறார்கள். குறிப்பாக கோல்டன் ட்ரையாங்கிள் எனப்படும் லாவோஸ், மியான்மர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் பகுதிகளில் இருந்தும் அதையொட்டிய கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்தும் தான் இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் அரங்கேற்றப்படுவதாக சொல்கிறார்கள். அதே போல இதற்கான பண பரிவர்த்தனைகள் எல்லாமே டோக்கியோ, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் இருந்து நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. நம் மக்களிடமிருந்து ஏமாற்றி மோசடி செய்யப்படும் பணம் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ஒடிசா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களில் உள்ள மணி மியூல் எனப்படும் சட்டத்திற்கு புறம்பான வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுமாம். அந்த வங்கி கணக்குகளுக்கு வந்த பணம் டிஜிட்டல் கரன்சியாக மாற்றப்பட்டு வெளிநாடுகளில் உள்ள சைபர் கும்பலுக்கு அனுப்பப்படுகிறது என்ற அதிர்ச்சி பட கூறுகிறார்கள். அப்படி வெளிமாநிலங்களில் மோசடி செய்து பதுங்கி இருந்தவர்கள் தான் இப்போது சென்னை குற்றப்பிரிவு போலீசாரால், அதாவது தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சைபர் குற்றங்களுக்கு காரணமான குறிப்பிட்ட நாடுகளிலான இணைய முகவரி, வங்கி பரிவர்த்தனை, டிஜிட்டல் கரன்சி மீதான தனது நிலைப்பாடு ஆகியவற்றில் இந்திய அரசு தெளிவாக மற்றும் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.